பாடசாலை விடுமுறையை வினோதமாய் விளையாட்டில் கழித்துக் கொண்டிருந்தேன். திடீரென்று எனது அம்மாவின் தயக்கமான குரல். அதிர்ச்சியோடு ஓடிச் சென்றேன். உள்ளத்தை புல்லரிக்கும் ஒரு செய்தி என் காதுகளில் எட்டுகிறது. அது எனது ஆரம்ப பள்ளி அதிபரின் மரணச் செய்தி. என்னால் நம்பவே முடியாத நிலை. ஆரம்ப பாடசாலையில் படிக்கும் காலத்தில் வாயிலருகே நின்று நிமிர்ந்த தோற்றமாய் சலாம் கூறி சிரித்த முகத்துடன் எம்மை வரவேற்கும் காட்சி என்னால் மனதில் இன்றுமாய் நிலை தோன்று. அவரது உயிரற்ற அசையாதுடலை எவ்வாறு சந்திப்பது? ஜனாசாவை பார்க்கின்றேன். ஒரு அரேபிய இளவரசரின் அயராத தூக்கமோ அழகான தோற்றமாய் காண்கின்றேன். பீடி வந்த அழுகையை அடக்கிக் கொண்டு அவருக்காய் பிரார்த்தித்தேன். பரிகசித்து பேசும் பாணியும் நட்பழக்க வழக்கங்களையும் நமக்கு சொல்லி தந்ததும் புதிய ஆக்கங்களை உருவாக்க எம்மை உற்சாகப்படுத்தியதும் எம் முன்னேற்றத்திற்கு ஒரு சான்று. சமூகத்தினை கட்டி எழுப்புழைத்த ஜஃபீர் அதிபரின் பர்சத்துடனான வாழ்வை சிறப்புற வேண்டும். உயர்ந்த ஜன்னாவை அவர் அடைந்திட வேண்டும் என பிரார்த்தித்து விடைபெறுகிறேன்.